இப்போ எப்படி அந்த கரைக்கு போகிறது? கிருஷ்ணரே கண்ணுக்கு தெரியலையே, நம்ம எப்படி அந்த கரைக்கு போகிறது அப்படின்னு. இப்போ துர்வாச முனிவர் சொல்றார், ஒன்றும் கவலைப்படாதம்மா, 7 வருடங்களாக நான் இந்த உணவு அருந்தாமல் உபவாசம் இருப்பது உண்மையானால், இந்த உபவாசம் இருப்பது உண்மையானால் யமுனையே எனக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி யமுனை 2 பாகங்களாக பிரிந்து வழிவிடுகிறது. யமுனையில் நடந்து வருகிறாள். கிருஷ்ணரை பார்த்து, இந்த தூர்வாச முனிவருக்கு பொய் சொல்வதற்கு அளவே கிடையாது அப்படின்னு கோபப்படுறார். அப்படின்னா பொய் சொன்னார்? இல்லை, நான் ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்கேன்னு நீ போய் யமுனை கிட்ட சொல்லு, யமுனை வழிவிடுனார். யமுனையும் அந்த பொய்யை நம்பிக்கொண்டு என்னைக்கு வழிவிட்டது, நான் இங்கு வந்து சேர்ந்தேன். யமுனைக்கும் ஒரு பொய் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை பார், யமுனை மீதும் எனக்கு கோபம்தான். கிருஷ்ணர் சிரிச்சாராம். என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, துர்வாச முனிவர் அங்கு இருந்து கொண்டு அவருடைய ஹிருதயத்திலே என்னை வைத்து கொண்டு உணவருந்தினார். ஒவ்வொரு வாய் உணவு எடுத்து அருந்தும் பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று எடுத்து உணவு அருந்தினார். எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொன்னவுடனே என்னுடைய வயிறு நிறைந்து விட்டது. இனிமேல் நீ எந்த ஒரு பால் கொடுத்தால் கூட என்னால் சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு நிறைந்து விட்டது. அவர் சாப்பிட்டது. அவர் சொன்னது உண்மைதான். அவர் இன்னும் அப்படித்தான் இருக்கிறார். எனக்காகத்தான் அவர் உணவு உண்டார் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். இது மகாபாரதத்தில் நடந்த ஒரு கதை. இப்பொழுது சமீப காலத்தில் நடந்த ஒரு கதையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நமது மகாபெரியவரை பற்றி நிறைய கதைகள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முறை இந்த மகாபெரியவர் கும்பகோணத்தில் தங்கியிருந்தார். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் அடிக்கடி போய் மகாபெரியவர் தங்குவார். அப்படி தங்குகின்ற பொழுது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுவார். அங்கே ஒரு செட்டியார் தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீர்களேயானால் ஒரு சிவனடியார்களை அழைத்து உணவருந்த சொல்லி பிறகு சாப்பிடுவார்கள். இது எல்லா சிவனுடைய அடியார்களுக்கும் பொருந்தும். சிவனடியார்களை அழைத்து அவர்களுக்கு உணவருந்த வேண்டும், அவர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுக்க வேண்டும், சிவனடியார்களை போற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு பழக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்தது. அந்த தம்பதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தினமும் ஒரு சிவனடியாரை அழைத்து வந்து அவருக்கு வஸ்திரம் கொடுத்து உணவருந்த சொல்லி அதற்கு பிறகு இவர்கள் உணவருந்துவது வழக்கம். இந்த செட்டியார் கடை வச்சிருக்கிறார். கொஞ்சம் வசதியானவர்களே, எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. மாட்டு வண்டி வச்சிருக்கிறார். நல்ல வசதியா இருக்கக்கூடியவர். அன்றைய தினம் கும்பகோணத்திலே நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. எந்த சிவனடியாரும் தெரியவில்லை. இவர்களும் இந்த வழக்கத்திற்கு மாறாக நாம் உணவருந்தி விட்டால் சிவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவோமோ, நாம் ஒரு சிவனடியாருக்கு கண்டிப்பாக உணவளிக்க வேண்டுமே அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த மகாபகம் குளம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்த்தாங்க. அங்கே ஒரு அடியார் உட்கார்ந்துருந்தார். ஐயா, எங்கள் வீட்டில் வந்து உணர்வருந்த வேண்டும்னு சொன்னாங்க செட்டியார். உடனே சரி நானும் வர்றேன் அப்படின்ட்டார். வந்தார். நான் குளிச்சுட்டு வர்றேன் அப்படின்னாரு. உடனே குளத்தில் குளிச்சுட்டு போயிட்டார். போனால் அந்த அம்மா, ஐயா அடியார் வந்துட்டாரு, சமைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு, சரி மழை காலமாக இருக்கிறதுனால ஒன்றும் காய்கறிலாம் அதிகமாக கிடைக்கல, நம்ம தோட்டத்தில் இருக்கிற கீரையை பறித்து அதை சமைச்சு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த செட்டியார் போய் பறிச்சார். இந்த சாமியார் சொன்னார், இந்த சிவனடியார் நானும் பறித்து தருகிறேனே என்றார். சரி வாருங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த முளைக்கீரைன்னு சொல்லக்கூடிய கீரை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த முளைக்கீரைலாம் நிறைய கிடைக்கும், இந்த கீரையை பறிச்சாங்க. பறித்த உடனே அந்த கீரையை எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறதுக்கு போவோம். அதெல்லாம் தண்டெல்லாம் அலம்பி கொண்டு போய் 2த்தையும் தனித்தனியாக பிரித்து சமைச்சாங்க அந்த அம்மா. இவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் இந்த சிவனடியார். இது என்னடா இது, நானும் கீரையை தான் பறித்து கொடுத்தேன்,
செட்டியாரும் கீரையை தான் பறித்து கொடுத்தாரு. இது ரெண்டுத்தையும் எதுக்கு தனித்தனியாக இந்த அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? இது நடந்த உண்மை, இது பொய்யெல்லாம் கிடையாது, நடந்த உண்மை. எதுக்கு ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து சமைக்கிறாங்க? ஒன்றும் புரியல. தனித்தனியாக பிரித்து சமைச்சு அதை பூஜை பண்ணி கொண்டு வந்து சாப்பாடு போட்டு இவரும் சாப்பிட்டார். தனித்தனியாகவே வச்சுருந்தாங்க, தனித்தனியாகவே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்து இவருக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து அவருக்கு தாம்பூலம் தரிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து, இந்த தாம்பூலம் கொடுத்ததுக்கு பிற்பாடு அப்புறம் தட்சணை, வஸ்திரம் இதெல்லாம் கொடுத்து சிறிது நேரம் இலைப்பாரி விட்டு நீங்கள் செல்லலாம். அப்போ இந்த செட்டியார் அம்மாவை அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து சமைச்சு இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தார். இவருக்கு கொஞ்சம் வருத்தம், நாம் தனியாக பறித்ததை இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, தனியாக சமைச்சிட்டாங்களே, நம்ம கைப்பட்டதுனால இவங்க தனியாக சமைச்சாங்களோ, நம்ம அதாவது இந்த ஜாதியை பற்றி பார்க்குறாங்களோ இவங்க, நம்ம சிவனடியார் தானே, இதில் ஜாதி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே, செட்டியார் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு மனக்குமுறலே இவர் உட்காந்துக்கிட்டு இருந்தார் தாம்பூலம் போட்டுக்கிட்டு.